இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தை ஒரு மதசாயம் கொண்ட அரசியமைப்பு சட்டமாக மாற்றலாம் என்று பல பேர் எண்ணிய போது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை சேர்க்கவில்லை ஒழிய, ஆனால் இந்த நாடு பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்களை கொண்ட நாடு, பல்வேறு மதங்களை கடைபிடிக்கிற நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்கிற நாடு, பல்வேறு உணவு கலாச்சார பண்பாடுகளை கொண்ட நாடு. அப்பேற்பட்ட இந்த நாட்டிற்கு மதச்சார்பற்ற என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தால்தான் இந்தியா என்கிற இந்த இந்திய துணைக்கண்டத்தை கட்டி காக்க முடியும் என்று இந்த நாட்டுக்கு ஒரு செக்குலர் ஸ்டேட் என்கிற அர்த்தத்தை கொடுத்தார்கள். இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தில், இந்தியாவுடைய பொருள் விளக்க சட்டத்தில் உலகில் எல்லா நாடுகளிலும் மதச்சார்பின்மைக்கு விளக்கம் இருக்கிறது. ஒரு நாடு இஸ்லாத்து மதத்தை தழுவிருக்கிறது என்றால் இஸ்லாமிய நாடு என்று பொருள்படும். ஒரு நாடு கிறிஸ்தவ மதத்தை தழுவிருக்கிறது என்றால் கிறிஸ்தவ நாடு என்று பொருள்படும். இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு மதம் இல்லை என்றால் மதம் இல்லை என்ற பொருளை இன்டர்பிரேஷனை சட்டத்தில் கொடுத்து வைத்திருப்பார்கள். ஆனால் இந்தியாவின் அரசியமைப்பு சட்டத்திலும் இந்தியாவுடைய இன்டர்பிரேஷன் ஆக்டிலையும் எந்த இடத்திலையும் மதச்சார்பின்மைங்கிற வார்த்தைக்கு விளக்கப்படவில்லை. அதனால்தான் விரும்பியவர்கள் தங்கள் எண்ணத்துக்கு ஏற்றவாறு, விரும்பியவர்கள் இது பெரும்பான்மை நாடு என்றும் இந்த நாட்டிற்குள் இந்த மதங்கள் இருக்கலாம் என்று தங்களுக்கு பொருள்பட கருத்தை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்ற அவையில் உரையாற்றுகிற போது நேரடியாக மதச்சார்மைக்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால், மதச்சார்மைக்கு எங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையைத்தான் நீங்கள் பொருள் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.